ஹாய், ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் டு கிட்ஸி சீரீஸ். திஸ் இஸ் யோர் ரோரி. நாங்கள் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம கற்றுக்க போகிறோம். இங்கிலீஷ் எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? நம்ம போன செஷனில் என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா? இங்கிலீஷில் நம்ம நம்பர் நேம்ஸ் கற்றுக்கிட்டோம், அப்படி தானே? நம்ம அந்த ஃபோம் வச்சு இப்போ அந்த நம்பர் நேம்ஸு எவ்வளோலேருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டோம் சொல்லுங்கள். நம்பர் 1 to நம்பர் 10 ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஓகே, இப்போ அந்த நம்பர் நேம்ஸ் 1 to 10ஓட ஸ்பெல்லிங் கற்றுக்கலாமா? வித் ஆப்ஜெக்ட்ஸ். சரியா? நம்பர் 1னா எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் 1 to 10 வரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம்ம மனசில் அப்படியே பதியும். ஸோ நம்பர் 1னா கவுண்ட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். குவிக்காக நம்ம கற்றுக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கற்றுக்கலாமா? Here we go. Ta-da! Roar! சரி, நம்பர் 1 பார்ப்போமா? இங்கிலீஷில் நம்பர் 1 எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் நம்பர் 1 ஆப்ஜெக்ட்ஸோடன்னு பார்ப்போமா? சரி, இப்போ பாருங்க, நம்பர் 1 ஹை உள்ள வருது பாருங்க. நம்பர் 1 இப்போ அங்க என்ன இருக்கு படத்துல? ஒரு பப்பி இருக்கு, நாயோட குட்டி. அதுதான் இங்கிலீஷ்ல பப்பின்னு சொல்லுவோம். இந்த பப்பி என்ன அழகா இருக்கு பாருங்க, செல்லமா. மேல பாருங்க நம்பர் 1, மேல நம்பர் 1 ரெட் கலர்ல எழுதி இருக்குல்ல. இதோ பாருங்க, கை தெரியுதா? விரல். அதுதான் நம்பர் 1. அப்ப நம்பர் 1னா எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இங்க தெரியணும்? ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் இப்போ நமக்கு இங்க என்ன தெரியுது? பப்பி. ஒரு பப்பி தானே இருக்கு. ஸோ அந்த ஒரு பப்பி இருக்கும்போது இங்கிலீஷ்ல பாருங்க, ஒரே பப்பி தான். இங்கிலீஷ்ல நம்பர் 1 சொல்றோம். அதாவது ஸ்பெல்லிங் ONE 1 கீழே எழுதிருக்கு பாத்தீங்களா? பிளாக் லெட்டர்ஸ்ல ONE 1. ஒரே ஒரு பப்பி இருக்கிறதுனால நம்பர் 1 அப்படின்னு சொல்றோம். நம்பர் 1 சொல்லும்போது எத்தனை பப்பி இருக்கணும்? ஒரே ஒரு பப்பி. பாத்தீங்களா? என்ன அழகா ஈஸியா இருக்கு பாருங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. கம் ஆன், இப்போ நம்பர் 2 பாப்போமா? ஹாய், இங்கிலீஷ்ல அந்த ரெட் கலர்ல எழுதி இருக்கு பாருங்க, நம்பர் 2. நம்பர் 2, எஸ். அப்ப நம்பர் 2னா இப்போ எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் அங்க இருக்கணும்? ஆப்ஜெக்ட்ஸ்னா இப்போ நமக்கு அங்க என்ன இருக்கு? கிட்டன்ஸ். கேட்டோட இது பூனையோட சின்ன குட்டிங்க, அதை தான் இங்கிலீஷ்ல கிட்டன்ஸ்னு சொல்றோம். ரைட்டா? எத்தனை கிட்டன்ஸ் இருக்கு? 1 and 2. அப்போ இது இந்த ரெண்டு கிட்டனும் அந்த நம்பர் 2ஓட ரிலேட் ஆகுதா பாருங்க. நம்பர் 2னா 2 இருக்கணும். அந்த 2 இங்க என்ன இருக்கு? கிட்டன்ஸ் இருக்கு. கீழே பாருங்க, TWO2 ஸ்பெல்லிங் ஆஃப் 2. ஸோ நம்பர் 2க்கு 2 கிட்டன்ஸ் இருக்குது. கீழே ஸ்பெல்லிங் TWO2. வெரி குட். 2 கத்துக்கிட்டோம் தானே? இப்போ 3 கத்துக்கலாமா? நம்பர் 3 ரெடி? ஹாய், நம்பர் 3 பாருங்க, மேல ரெட் கலர்ல இருக்கு. கரெக்டா? நம்பர் 3 ரெட் கலர்ல இருக்கா? அதுதான் நம்பர் 3. இப்போ நம்பர் 3னா தமிழ்ல 3ன்னு சொல்லுவோம், அப்படிதானே? நம்பர் 3னா எத்தனை அங்கே ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும்? 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும். இப்போ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் என்ன அங்கே போட்டிருக்காங்க படத்துல? கப் கேக்ஸ் இல்லையா? அப்போ ஒரு கப் கேக்கு, 2 கப் கேக்கு, 3 கப் கேக்கு, 3 கப் கேக்ஸ் ஆர் தேர். நம்பர் 3னா 3. அப்போ 3 கப் கேக்ஸ் அங்கே இருக்குது. கீழே பாருங்க, நம்பர் 3ஓட ஸ்பெல்லிங் THREE 3. நம்பர் 3 மேல இருக்குது. கீழே 3 கப் கேக்ஸ் இருக்குது. கீழே ஸ்பெல்லிங் THREE. நம்பர் 3 கத்துக்கிட்டோம் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அடுத்தது என்ன நம்பர் சொல்லுங்க? அடுத்தது என்ன நம்பரு? நம்பர் 4. இங்கிலீஷ் நம்பர்ஸ்ல நம்பர் 4. ஓகே, நம்பர் 4 பாருங்க, அங்க தெரியுதா ரெட் கலர்ல? அப்ப எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வரும் நம்பர் 4ல? எத்தனை
பொருட்கள் வருது? 4. அப்படிதானே? அப்போ இங்கே என்ன படத்தில் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க? 4 கோன்ஸ், கோன் ஐஸ்கிரீம்ஸ். ரைட்டா? 4 கோன் ஐஸ்கிரீம்ஸ். அப்போ 1, 2, 3 and 4. 4 கோன் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் நம்பர் 4 மேலே இங்கிலீஷில் எழுதியிருக்கு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர். அப்போ அதோட ஸ்பெல்லிங் கீழே பாருங்க. கீழே 4, FOUR 4. ஸோ நம்பர் 4க்கு 4 கோன் ஐஸ்கிரீம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் 4 கற்றுக்கிட்டோம் தானே? இப்போ அடுத்த நம்பர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். குயிக்காக சொல்லுங்க. டடா! நம்பர் 5. இங்கிலீஷில் நம்ம என்றதை கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்பர் 5 வந்து இங்கிலீஷில் நம்ம கற்றுக்கிட்டு இப்போ அதோட ஆப்ஜெக்ட்ஸை இப்போ நம்ம பார்க்குறோம். நம்பர் 5னா எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும்? 5 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும். ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னது? பொருட்கள். நம்பர் 5 மேலே தெரியுதா? அப்போ கீழே 1, 2, 3, 4 and 5. 5 கிட்டார்ஸ் இருக்குது. அழகா கிட்டார் பார்த்துருக்கோம் தானே எல்லாரும்? கிட்டார் இருந்தால் டொண்ட வாசிக்கலாம் தானே? அது பாருங்க, 5 கிட்டார் இருக்கு. அப்போ நம்பர் 5னா 5 கிட்டார் இருக்கணும். கரெக்டாக எண்ணணும் 5. கீழே பாருங்க, ஸ்பெல்லிங் வந்து FIVE 5. நம்பர் 5ஓட ஸ்பெல்லிங் 5. ஸோ நம்பர் 5க்கு 5 பொருள் இருக்கு. கீழே 5 கிட்டாருங்க இருக்கு. ஸோ நம்பர் 5 ஐடென்டிஃபை எப்படி பண்ணணும்? ஆப்ஜெக்ட்ஸை வச்சு. அப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸில் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு நம்ம எண்ணி பார்க்கணும். 1, 2, 3, 4, 5. வெரி குட். நம்பர் 5 கற்றுக்கிட்டோமா? இப்போ அடுத்தது நம்பர் 6. டடா! சரி, நம்பர் 6ல எங்க இருக்கு? நம்பர் 6 பாருங்க, மேலே இருக்குது. நம்பர் 6 விரல் தெரியுதா அங்க? அதுதான் நம்பர் 6. நம்பர் 6னா கீழே எத்தனை பொருட்கள் இருக்கணும்? 6 பொருட்கள் இருக்கணும். அப்படிதானே? அப்ப அந்த 6 பொருட்களும் என்னவா தெரியுது இங்க படத்துல? இதெல்லாமே பால்ஸ். ஸ்போர்ட்ஸ் விளையாடுறோம் தானே? நம்ம பந்து விளையாடுறோம் தானே? இது ஒவ்வொரு கேமை சம்பந்தப்பட்ட பால். முதல் பால் பாருங்க, நம்பர் 1 இது ஃபுட்பால். நம்பர் 2 இது பாஸ்கெட் பால். நம்பர் 3 கோல்ஃப் பால். நம்பர் 4 அமெரிக்கன் ஃபுட்பால்னு சொல்லுவாங்க. இது அந்த விளையாட்டுக்கு யூஸ் பண்ணுற பால். நம்பர் 5 இது வந்து பேஸ்பாலுக்கு யூஸ் பண்ணுற பால். நம்பர் 6 டென்னிஸ் பால். நம்ம விளையாடுவோம் எல்லாரும், கிரிக்கெட் பேட் வச்சு டென்னிஸ் பால் வச்சு விளையாடுவாங்க. டென்னிஸில் இந்த பால் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் டென்னிஸ் பால்னு சொல்லுவாங்க. இப்போ நம்பர் 6 மேலே இருக்க நம்பர் 6க்கு 6 பால்ஸ் இருக்கு பாருங்க. அப்போ நம்ம இதை ஒன்னொன்னா கவுண்ட் பண்ணாலே நமக்கு என்ன நம்பர்னு தெரியும். அப்போ 6ஓட நம்ம இதை சம்பந்தப்படுத்திக்கணும். நம்பர் 6க்கு 6 பொருட்கள் இருக்குது, ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அப்போ 6ஓட ஸ்பெல்லிங் எங்க படிப்போமா? SIX 6. வெரி குட். 6 கற்றுக்கிட்டோமா? அடுத்து 7க்கு போகலாமா? அடுத்த நம்பர் என்னது? இங்கிலீஷ் நம்பர் 7. டடா! அழகான பொம்மைங்கள்லாம் இருக்குது. நம்பர் 7 எங்க இருக்கு? தோ நம்பர் 7. வெரி குட். அப்போ எத்தனை இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் பொருட்கள் இருக்கணும்? எண்ணி பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6 and 7. பாருங்க, 7 பியூட்டிஃபுல் டால்ஸ் இங்க படத்துல போட்டிருக்கு. அப்போ மேல வந்து நம்பர் 7 வரும்போது கீழே 7 பொருட்கள் வரணும். எண்ணி பார்த்தா கரெக்டா 7 வருது. ஸோ நம்பர் 7னா 7 இருக்கணும். அது கீழே ஸ்பெல்லிங் பாருங்க. இங்கிலீஷ் நம்பர் 7ஓட ஸ்பெல்லிங் SEVEN 7. வெரி குட். நம்பர் 7 கத்துக்கிட்டோமா? அழகா இருக்குல்ல இந்த டால்ஸ் எல்லாம். இப்ப அடுத்த நம்பர் என்ன சொல்லுங்க பாப்போம். 8. அதாவது 8ன்னு சொல்லுவோம் தமிழ்ல. நம்பர் 8. நம்பர் 8 பாருங்க, மேல இருக்குது பாருங்க. நம்பர் 8. விரல் தெரியுதா? அந்த விரல் காட்டுக்குது பாருங்க, அதுதான் நம்பர் 8. அப்போ இந்த நம்பர் 8ல எத்தனை பொருட்கள் இருக்கணும் சொல்லுங்க பாப்போம். எத்தனை? நம்பர் 8ல 8 பொருட்கள் இருக்கணும். இதெல்லாம் என்னது சொல்லுங்க? நம்ம டெக்கரேஷன் பண்ணுவோம் இல்லையா?
நமக்கு ஃபங்க்ஷன்லாம் வந்தால் டெக்கரேஷன் பண்ணால் கிறிஸ்மஸ் ட்ரீயில் போடலாம், வேறு வீட்டில் நம்ம தொங்க போடலாம். இதெல்லாம் டெக்கரேட்டிவ் பால்ஸ். அப்போ எத்தனை பால்ஸ் இருக்குன்னு எண்ணலாமா? கலர் கலராக இருக்குல்ல. 1 2 3 4 5 6 7 8 பால்ஸ் ஆர் தேர். பாருங்க, நம்பர் 8 ஓட 8 பொருட்கள் கீழே நம்ம வச்சிருக்காங்க படத்தில் இல்லையா? அப்போ அதே மாதிரி நமக்கு கீழே ஸ்பெல்லிங்கும் இருக்குது. ஸ்பெல்லிங் சொல்லுங்களாமா? நம்பர் 8 ஓட ஸ்பெல்லிங் EIGHT. திருப்பி சொல்லலாமா? EIGHT நம்பர் 8 ஓட ஸ்பெல்லிங். அப்போ நம்பர் 8ம் கற்றுக்கிட்டோமா? வெரி நைஸ். ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லை பிள்ளைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அடுத்த நம்பர் என்ன சொல்லுங்க? நம்பர் 9. நம்பர் 9 எங்க இருக்கு காட்டுங்க பாப்போம். நம்பர் 9 தோ அங்க இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. இப்போ 9னா எத்தனை பொருட்கள் இருக்கணும்? 9 இருக்கணும், 9 இருக்கணும், அப்படிதானே? அப்போ 9 திங்ஸ் நமக்கு இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் தெரியணும். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் என்ன சொல்லுங்க? இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்ட்ராபெரிஸ். என்னது? ஸ்ட்ராபெரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அழகான, ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃப்ரூட் இல்லையா? சாப்பிட்ற ஃப்ரூட். என்னலாமா? 9 ஸ்ட்ராபெரிஸ் இருக்கான்னு பார்ப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9. பாருங்க, நம்பர் 9க்கு 9 ஸ்ட்ராபெரிஸ் இங்க படத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, கரெக்டா? அப்போ நம்பர் 9ஓட ஸ்பெல்லிங் சொல்லுங்க. N கீழே இருக்கு பாருங்க, கருப்பா. அதோ NINE 9. திருப்பி இன்னொரு முறை சொல்லலாமா? NINE 9. அப்போ இங்கிலீஷ் நம்பர் 9க்கு 9 ஸ்ட்ராபெரிஸ் பார்த்துட்டோம் இல்லையா? கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக 9ஓட அது கரெக்டாக சம்பந்தப்படுது. வெரி குட். இப்போ அடுத்த நம்பர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். 10. எங்க இருக்கு 10? 10 காட்டுங்க. நம்பர் 10 இங்கிலீஷ்ல தோ பாருங்க, நம்பர் 10. அப்போ நம்பர் 10, அப்போ நம்பர் 10னா எத்தனை பொருட்கள் இருக்கணும்? எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும்? நம்பர் 10க்கு 10 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும், 10 பொருட்கள். இது என்ன சொல்லுங்க? இதெல்லாம் எக்ஸ். கலர் கலரா, டிசைனா எக்ஸ். எத்தனை எக்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 and 10. 10 எக் இருக்குது இல்லையா? எக்ஸ் 10 முட்டைகள் இருக்குது. அப்போ நம்பர் 10க்கு 10 முட்டைகள் இங்க படத்துல கொடுத்துருக்காங்க. நம்பர் 10ஓட ஸ்பெல்லிங் பார்ப்போமா? கீழே பாருங்க, பிளாக் கலர்ல. நம்பர் 10ஓட ஸ்பெல்லிங் TEN 10. TEN 10. நம்பர் 10. வெரி குட். நம்பர்ஸ் பார்த்துட்டோம். அதோட சம்பந்தப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ் பொருட்களே நம்ம எண்ணி அந்தந்த நம்பரோட சம்பந்தப்படுத்தி நம்ம படிச்சுட்டோம், அப்படிதானே? இந்த செஷன்ல நம்ம நம்பர்ஸ் 1 to 10 ரொம்ப தெளிவா படிச்சிருக்கோம். இது ஈஸியா ஞாபகம் இருக்கும் தானே? ஏன்னா படமா இருக்கிறதுனால இந்த படங்கள் எல்லாம் மனசுல அழகா பதியும் நமக்கு ஈஸியா. ஸோ இந்த வீடியோ நீங்க திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா இது மனசுல அப்படியே பதிஞ்சிரும். அப்போ நம்ம அடுத்த செஷன்ல இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்க போறேன். நீங்க தயவு செய்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக், ஷேர் அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் நீங்க பெல் ஐகான் இருக்கு இல்லையா? அந்த பெல் டங் அடிப்பாங்களே, அந்த பெல்லை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க அப்படியே. ஓகே, மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதெல்லாம் செய்யுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வர உங்களோட ரோரி. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய், see you. Hachi.